அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பிளெயின் சால்னா தான் எப்படி பண்ணலாம் அப்படிதாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம நான் வெஜிடேரியனோ இல்லை வெஜிடபிளோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஈஸியாக வெங்காயம் தக்காளி தான் சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொரோட்டா, நான், வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அதுதான் டேஸ்ட் கொடுக்குறதே. நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உள்ள தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது ஆறணும். இது நம்ம அரைக்க போகிறோம். அதனால் ஆறட்டும். இது இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் தாராளமாகவே நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் சுடானதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை நான் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலைங்க. இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். வதக்கினதுக்கு 2 வெங்காயம் எடுத்தோம். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கோம். இதே நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 12 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே போதும். அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. லைட்டாக குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். இப்போ வாங்க வெங்காயத்தை போய் பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள், லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்கின அவசியம் இல்லைங்க. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போது நம்ம அரைச்சிட்டு இருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதனால் பச்சை வாசனை போகணும். நல்லா போகட்டும். இந்த டைமில் இன்னும் அரைக்க வேண்டியதில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம். அதை ஆறிச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போது இதில் 3 கிராம்பு, இதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, இதுக்கப்புறம் 3 ஏலக்காய், இதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு துண்டு பெரிய துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசில் இல்லைங்க, மீடியம் சைஸ் உள்ளதான். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜாஸ்தி தேவையில்லைங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. லாஸ்ட்டில் வேணுன்னா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா ரெடியாக இருக்குது. நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வெங்காயத்தை போய் பார்க்கலாம். நான் சேர்த்த இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சிருக்கணும். அரைச்சது சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் தெளியணும், அதுக்கு நல்லா வதக்கணும். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஜாஸ்தி இருக்கமா இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் கரெக்டாக இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். எண்ணெய் தெளிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஃபஸ்ட்டே வதங்கினாலும் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இருக்காது. டக்குன்னு வதங்கிடும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஏன்னா நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம், பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பொடிகளோட பச்சை வாசனை நல்லா போகணும். இதெல்லாம் கலந்து விட்டுலாம். இதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நான் எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து கலந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். கலந்து விட்டாச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை நல்லா போகணும், அதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. லைட்டாக எண்ணெயும் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை, லாஸ்ட்டு தான் உப்பு சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள், சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க, எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நான் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம உப்பு சேர்க்கவே இல்லையா, இப்போ தான் லாஸ்ட்டில் உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக புதினாவும் கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக வச்சு நல்லா இருக்குது, ரொம்ப தனியாக தான் நல்லா இருக்காது. சாதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியலையா, அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான வெஜ் பிளைன் சாதம்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி லைக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் லைக் பண்ண மட்டும் மறக்காதீங்க. சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.